எல்லா மரமுமே நம்ம தண்ணி ஊற்றி பாதுகாப்பாக வளர்ப்போம். ஆனால் அந்த பனை மரத்தை மாத்திரம் அப்படியே நம்ம இந்த நொங்கெல்லாம் வெட்டி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த காய்களை பனம் பலமானதுக்கப்புறம் எடுத்து நம்மளால் முடிஞ்சளவு இந்த மாதிரியாக ஒரு வேலியோரமாக ஏதோ ஒரு பக்கம் போட்டு வச்சோம் அப்படின்னாலே இதிலிருந்து நமக்கு கிடைக்க போகிற பலன்கள் அதிகம்னு தெரிஞ்சும் அதை நம்ம செய்ய மாட்டோம். இனி வர காலங்களில் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சது மொத்தமாக விழுந்து கிடந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு பனம்பழத்தையும் எடுத்து ஒவ்வொரு பக்கம் போட்டு விட்டாலே போதும். கண்டிப்பாக ஒரு நல்ல மரமாக வளர்ந்து நமக்கு நிறைய நல்லதை செய்யும். முடிஞ்ச வரைக்கும் நுங்க சாப்பிட்ட பிறகு வார மிச்சம் இருக்கிற பனம்பழத்தை நீங்கள் எடுத்து போட்டாலே போதும் வருங்கால தலைமுறைகளுக்கு. ஏன்னா பனை மரம்லாம் வளர்றது ரொம்ப லேட்டாகும். இதே பார்த்திங்கன்னா 15 வருஷம் ஆக போகுது. இப்போ தான் இது பக்கத்தில் இன்னொரு மரம் இருக்கனால லேட் ஆகுது. அந்த மரமும் அதே வயசு தான் இருக்கும். அது இப்போ காய்ச்சிட்டு இது நிழல் மூலமாக லேட் ஆகிட்டு